الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا ونبينا وقرة أعيننا ووسيلتنا وهادينا طه محمد رسول الله صلى الله عليه وسلم أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وبعد التوراة والإنجيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال الله تعالى أيضا إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وقال الله تعالى أيضا إنك لعلى خلق عظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما بعثتكم لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام صدق الله المولانا العظيم. புகழனைத்தும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவிற்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய புனிதமிகு குடும்பத்தார்களாம் அஹ்ல பைத்துகள், உத்தம தோழர்களாம் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள் இந்த சிறப்பான சபையிலே நம்மை ஒன்று கூட்டி அழகு பார்த்திருக்கின்ற அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இந்த சபைக்கு வந்திருக்கின்ற வரவிருக்கின்ற அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித பிறப்பாம் அந்த சிறப்பு நிகழ்ந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் உலகெங்கிலும் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் குதூகலம் கொள்ளுகின்ற ஒரு மகத்தான மாதம். அண்ணலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய, அவர்களின் மீது காதல் கொண்டிருக்கக்கூடிய ஆஷிகீன்கள் உளப்பூர்வமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற மகத்தான மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை போன்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு மூமினுக்கு இருக்க முடியாது. அதுதான் பெரும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை உலகெங்கிலும் கொண்டாடப்படுகின்ற அந்த வரிசையிலே பாக்கியம் பெற்ற நம்முடைய சின்ன பள்ளிவாசல் நிர்வாகமும் ஜமாத்தார்களும் ஒவ்வொரு ஆண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அவர்களுடைய இஷ்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மீலாது பயானை தொடர் நிகழ்வாக
இங்கே செய்யப்பட்டு வருகிறது. அல்லாஹ் அதை கபூல் செய்து கொள்வானாக. இந்த நிகழ்வின் மூலமாக அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா நம் உள்ளங்களிலும் எண்ணங்களிலும் இதயங்களிலும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்கின்ற அந்த மகத்தான பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காண வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற பல கோடி ஆஷிகீன்கள், அவர்களுடைய அந்த துடிப்பை அல்லாஹ் அதில் நம்மையும் உட்படுத்துவானாக. அன்பிற்கினியவர்களே, பெருமைக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, அனமின் நூரில்லா, நான் அல்லாஹ்வுடைய நூரிலிருந்து உண்டாகி இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய நூர் என்கின்ற அந்த ஜோதியிலிருந்து நான் வெளியாகி இருக்கிறேன். வக்குல்லு செய்யும் மின் நூரி, இந்த உலகத்திலே தோன்றி இருக்கின்ற தோன்றவிருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் என்னுடைய நூறிலிருந்து தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற அந்த திருவசனம், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நாம் இந்த அகிலங்களுக்கெல்லாம் ரஹமத்தாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வாசகத்தை நீங்கள் மேலோட்டமாக பார்க்க கூடாது. இதில் ஒரு மிகப்பெரிய உள்ளார்த்தமான விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகிறான், ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகிறான். ஆலம் என்பது ஒன்றாக இருக்கிறது, ஆலமீன் என்பது பண்பு பெயராக இருக்கிறது, பன்மையாக இருக்கிறது. நாம் காணுகின்ற இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய பிரம்மாண்டம், இந்த உலகத்தினுடைய அதிசயம், இந்த உலகத்தினுடைய அற்புதம் என்று ஏராளம் இருக்கிறது அன்பானவர்களே. ஆனால் இது அல்லாமல் அல்லாஹ் பல கோடி உலகங்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். பல கோடி உலகங்களை அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறான். அதனால் தான் ரப்புல் ஆலமீன் என்று தன்னை சொல்லுகிறான். சமீபத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்திலே ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த நட்சத்திரத்தினுடைய பிரம்மாண்டம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாம் எந்த கோள்களில் எல்லாம் பிரம்மாண்டம் என்று கருதி கொண்டிருக்கிறோமோ அந்த சூரியன், அந்த சூரியனை இந்த நட்சத்திரத்தில் வைத்தால் ஒரு கடுகளவு தான் இருக்குமா. இந்த பூமியை விட, சந்திரனை விட, இன்னும் பல கோள்களை விட பிரம்மாண்டமானது சூரியன். பல ஆயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து இந்த உலகிற்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கின்ற சூரியன். அதைத்தான் நாம் அறிவியல் பூர்வமாக அறிவியலாளர்கள் இதுவரை பிரம்மாண்டமானதாக கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லுகிறது? அந்த சூரியன் எதை நாம் பிரம்மாண்டமானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த சூரியனை தற்சமயம் கண்டுபிடித்திருக்கின்ற அந்த நட்சத்திரத்திலே வைத்தால் ஒரு கடுகளவு தான் அது இருக்குமா. இது போன்று சொல்கிறார்கள், மில்கி வே, பால்வெளி என்பது முதலில் ஒன்று என்றார்கள், இது போன்று பல்லாயிரம் இருக்கிறது என்கிறார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் பரிபூர்ணமாக விளங்க முடியுமா? நாம் நிச்சயமாக பரிபூர்ணமாக விளங்குவதற்கு அல்லாஹுவே போதுமானவனாக இருக்கிறான். அதனால் தான் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகிறான். ரப்பு என்கின்ற அந்த பெயர் திருநாமம் இருக்கிறது, அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமாக ரப்பு என்பது இருக்கிறது. நமக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வி எழலாம், ரப்பு என்பதனுடைய உள்ளார்த்தமான அர்த்தம் என்ன? தஃப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள், ரப்பு என்பது என்ன? ஒன்றை படைத்து பரிபாலித்து கண்காணித்து அதற்கு ஏற்படுகின்ற தேவைகளை நிறைவேற்றி வைத்து
வருகின்ற ஒன்றுக்குத்தான் ரப்பு என்று சொல்லப்படும். நாம் விளங்கிக் கொள்ளுவதற்காக சொல்லலாம், தாய்மார்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு குழந்தையே இல்லாமல் பெற்றெடுக்கிறாள் ஒரு தாய் ஒரு குழந்தையை என்றால், அந்த குழந்தையின் மீது அவளுக்கு எப்படிப்பட்ட பாசமும் பிரியமும் அன்பும் நேசமும் இருக்கும். அந்த குழந்தையை விட்டு என்ன செய்ய மாட்டா, கண்ணை நகர்த்த கூட மாட்டா. இதை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்வதற்காக ரப் என்பவன் படைத்து அதை உருவாக்கி உண்டாக்கி வளர்த்து பரிபாலித்து அன்பு செலுத்தி நேசம் செலுத்தி அதன் தேவைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைப்பவனுக்கு பெயர்தான் ரப்பு என்பது. அதனால் தான் பாருங்கள், நாதாக்கள் சொன்னார்கள், கபரிலே கொண்டு போய் நாம் வைக்கப்பட்டதற்கு பிறகு முன்கர் நக்கீர் வந்து நம்மிடத்தில் கேட்கின்ற கேள்வி என்ன? மன் ரப்புக்க. அல்லாஹ்விற்கு 100 திருநாமங்கள் இருக்கிறது. ரஹ்மான், ரஹீம், கஃபூர், கஃபார், சத்தார், ஜப்பார், கஹார் என்று 100 திருநாமங்கள் இருக்கிறது. இத்தனை திருநாமங்கள் இருக்கின்ற பொழுது கபரிலே முன்கர் நக்கீர் மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கிறார்கள். அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். இத்தனை திருநாமங்களில் ரப்பை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? இந்த உலகத்தில் அவன்தான் நம்மை பிறக்க செய்தான், அவன்தான் நம்மை வாழச் செய்து கொண்டிருக்கிறான், அவன்தான் நமக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். எனவே அவன்தான் பரிபாலித்து வளர்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒட்டுமொத்த உணர்வை ஒட்டுமொத்த அர்த்தத்தை கொண்ட ஒரு திருநாமம் தான் ரப் என்பது. அன்பானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னை இந்த உலகிற்கு குர்ஆனின் வாயிலாக அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்று சொன்ன அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை அகிலங்களுக்கெல்லாம் ரஹமத்தாக நாம் அனுப்பி இருக்கிறோம். அதே ஆலமீன் என்கின்ற பதம் அன்பானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலும் அவர்களுடைய செயல்பாடுகள் மிக அற்புதமானதாக மிக சிறந்ததாக இருந்தது. அதனால் தான் உஸ்வத்துல் ஹசனா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அழகிய அற்புதமான செயலுக்கு சொந்தக்காரர்கள், நடைமுறைக்கு சொந்தக்காரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. அதிலே ஒன்று என்ன? இவ்வளவு பெரிய சாதனை, 63 ஆண்டு காலத்திலே இப்படி ஒரு சாதனையை உலகில் யாரும் படைத்ததே இல்லை, யாரும் செயல்படுத்தியதில்லை. அறிவியலில், விஞ்ஞானத்தில், மருத்துவத்தில், விவசாயத்தில், பொருளாதாரத்தில் என்று ஏராளம் சாதனை படைத்தவர்களில் என்று இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு மனிதரை, ஒரு புனிதரை இந்த உலகத்தில் யாரும் பார்க்க இல்லை, பார்க்கவும் முடியாது, இனி பார்க்க போவதும் இல்லை. அன்பான பெருமக்கள், The 100 என்கின்ற ஒரு புத்தகம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராயக்கூடிய ஒரு பாதிரியார். அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். The 100 என்று சொல்லி 100 பேர்கள் உலகை தன் கவனத்தின்பால் திருப்பியவர்கள், உலகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் தன்பால் திருப்பிய 100 பேர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு புத்தகத்தை ஒரு கிறிஸ்தவ மத போதகர், கிறிஸ்தவ மற்றும் மற்ற மதங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு பேராசிரியர் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அதில் என்ன ஆச்சரியம் என்றால் அன்பானவர்களே, உலகத்தின் கவனத்தை தன்பால் ஈர்த்தவர்களில் முதலாம் இடம் அவர் யாருக்கு தந்தார்? உலகத்திலே மிகப்பெரிய அரும்பெரும் சாதனையை ஆற்றிய அந்த பட்டியலிலே முதலாவது இடம் அண்ணலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இப்படியாக 23 ஆண்டு காலத்திலே மிகப்பெரிய சாதனையை படைத்தவர்கள். அரசியலிலே, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே எல்லா வகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதனை படைத்தவர்கள். கிறிஸ்துவ உலகமே அதிர்ந்து போனது. ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய, ஒரு மதபோதகராக இருக்கக்கூடிய
வேதங்களை ஆய்வு செய்கின்ற அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒருவர் இயேசுநாதரை அவரை சொல்லாம, இயேசு கிறிஸ்துவை முதலிடம் கொடுக்காம, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறாரே என்று அவர்களெல்லாம் அதிர்ந்து போன, கிறிஸ்துவ உலகம் அதிர்ந்து போனது. அந்த நூலை பல ஆயிரம் நூட்களை வாங்கி தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தும் முகமாக அதை எரித்தார்கள். என்னென்னமோ செய்தார்கள். அன்பான பெருமக்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. எல்லா துறைகளிலும், அனைத்து துறைகளிலும் அவர்களுக்கு நிகராக, சரி சமமாக, சரி நிகராக யாருமே இல்லை. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது பெரித ஆயத்தில் சொல்லுவான், இன்னா அர்ஸல்நாக யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, சாட்சியாளராகவும் நன்மாராயம் சொல்பவராகவும் நதீராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் ஆக்கி இருக்கிறோம். வதாஇயன் இலல்லாஹி பீதினிஹி வ சிராஜம் முனீரா என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மகத்தான பணியை சொல்லுகிறார். இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய அணுகுமுறை. ஒரு சாதனை படைத்த தலைவர்களுடைய வரலாற்றை நீங்கள் ஆய்ந்து பார்த்தால் தெரியும். அந்த சாதனையை அவர்கள் எப்படி நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதுவும் ஒரு மக்களிடத்திலே பெயர் பெறுவது என்பது, நன்பெயரை பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லா வகையிலும் அவர்களிடத்திலே நல்லவராக ஆகுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படியானால் தலைவர்கள் உயர்ந்தவர்களாக, உன்னதமானவர்களாக அவங்க மாறி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது? அணுகுமுறை இருக்கிறது. ஒரு கணவனை ஒரு மனைவி அணுகுகின்ற முறை, ஒரு தந்தை இடத்திலே ஒரு மகன் அணுகுகின்ற முறை, ஒரு முதலாளி இடத்திலே ஒரு தொழிலாளி அணுகுகின்ற முறை, இந்த அணுகுமுறைகளை பொறுத்துத்தான் அவர்களுடைய உறவு, அவர்களுக்கு மத்தியில் உண்டான அந்த பந்தம், அவர்களுக்கு மத்தியில் உண்டான அந்த விஷயம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் அவர்களுக்குள் உண்டான அந்த அணுகுமுறை. ஆனால் அத்தகைய அணுகுமுறைகளில் எல்லாம் மகா அற்புதமான அணுகுமுறைக்கு சொந்தக்காரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் அழகிய அணுகுமுறை. மற்றவர்களை காட்டிலும் மற்றவர்கள் மனிதர்களிடத்திலே, சக மக்களிடத்திலே, மனைவி இடத்திலே, குடும்பத்திலே அவர்கள் நடந்து கொண்ட அணுகுமுறைகளிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மாறுபட்டு இருக்கிறார்கள். அதை நம்முடைய சமுதாயம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இஷ்கும் மஹப்பத்தும் பிரியமும் கொண்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அவர்களுடைய அழகிய அணுகுமுறையை நாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில், இந்த நன்னாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு ஒருவர் வருகிறார். வந்து ஒரு வாலிபர், ஒரு இளைஞர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு இளைஞன், ஒரு வாலிபர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே தர்பாரில் வந்து இப்படி கேட்கிறார். ஒரு தலைவர், பண்பாட்டை சொன்னவர், பண்பை சொன்னவர், பெண்களின் உயர்வை சொன்னவர், பெண்களுக்கான உரிமைகளை வாங்கி தந்தவர், சமூகத்தை சிறந்தவராக கட்டமைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கிட்ட இப்படி ஒரு அனுமதி ஒரு ஆள் வந்து கேட்டா என்ன ஆகும்? அங்கிருக்க சஹாபாக்களில் சிலர் எழுந்து அவரை சட்டையை பிடிச்சி இழுக்க போயிட்டாங்க. என்ன வந்து கேட்கிற, விபச்சாரத்துக்கு அனுமதியா? யாருக்கும் அப்படித்தான் கோபம் வரும். எடுத்தவுடன் நாம் கோபத்தை தான் வெளிப்படுத்துவோம். ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அழகிய அணுகுமுறையை வரலாறு போற்றுகிறது, அறிவியல் சார்ந்தவர்கள் போற்றுகிறார்கள். என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த இளைஞரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, ஏப்பா, உன்னுடைய தாயாரிடத்தில் ஒருவன் தவறாக நடந்து கொள்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். உன்னுடைய தாயும் ஒரு பெண் தான், உன் தாயிடத்திலே ஒருவன் தவறாக நடந்து கொள்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த இளைஞன், அந்த வாலிபன் சொன்னான், யா ரசூலல்லாஹ்,
என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக, ஒருபொழுதும் நான் அப்படி விரும்ப மாட்டேன். உன்னுடைய சகோதரியிடத்திலே ஒருவன் தவறாக நடந்து கொள்ளுவதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். அவன் அப்படியே, அந்த இளைஞன், அந்த வாலிபன் அப்படியே கலங்கி போயிட்டான். யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக, ஒரு பொழுதும் என் சகோதரி சகோதரி இடத்திலே ஒருவன் தவறாக நடந்து கொள்வதற்கு நான் ஒருபோதும் அதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னேன். உன்னுடைய சின்ன அன்னை சிற்றன்னை இடத்திலே ஒருவன் தவறாக நடந்து கொள்வதை நீ விரும்புவாயா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். அப்ப அந்த இளைஞன் மறுபடியும் பிடிச்சு போய் சொன்னான், யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக, நான் இப்படி தவறாக நான் உங்களிடத்திலே கேட்டுவிட்டேன். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞனுடைய இதயத்திலே கை வைத்து, தலையிலே கை வைத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹிதாயத்திற்காக, அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அழுக்கை நீக்குவதற்காக, இந்த மோசமான எண்ணத்தை நீக்குவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க நெஞ்சில தலையில கை வச்சு துவா செஞ்சு அந்த வாலிபனை அனுப்பி வைத்தார்கள். அன்பானவர்களே, சொல்ல வருகின்ற செய்தி இதுதான். எவ்வளவு அழகிய அணுகுமுறை பாருங்கள். ஒரு நேரத்தில் ஒரு பெண்மணி வருகிறாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என் கணவரை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க யா ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. எல்லா விஷயமும் என்னங்க, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வரும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள். இன்னைக்கு ஒரு அஜரத்திட்ட போய் என் சம்சாரத்தை கண்டிச்சு வைங்கன்னு சொல்ல முடியுமா? சொன்னா என்ன? பிரச்சனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அணுகுகிறார்கள் பாருங்க. ஏமா என்ன விஷயம்னு கேட்டாங்க. என்ன விஷயம், என்ன செஞ்சாரு? அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க யா ரசூலுல்லாஹ், எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி கூப்பிட்டு வந்துடுறாரு. தொழுகு போயிட்டு பள்ளியாசலுக்கு வரும்போது, வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆளை சாப்பிட்றது கூப்பிட்டு வந்திருந்தார். சொல்லிட்டு செஞ்சா பரவாயில்ல, இந்த மாதிரி கூப்பிட்டு வரேன்னு சொன்னா பரவாயில்ல, நம்ம அதை தயார் செஞ்சு வைக்கலாம். அரபுகள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு சொன்னா, விருந்தோம்பல். எப்பவுமே கூட ஒரு ஆளை வச்சு சாப்பிடுவாங்க. விருந்தோம்பல் எப்படி தமிழர்கள் எப்படி விருந்தோம்பலிலே முன்னணியில் இருக்கிறார்களோ, அதுபோன்று அரபுகளும் அதிகமாக விருந்தோம்பல் கொடுக்கக்கூடிய. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, நல்ல விஷயம்தான், இதுக்கு போய் அவரை கண்டிக்க முடியுமா? ஆனா இந்த அம்மாவையும் சமாதானப்படுத்தணும். என்ன செய்யலாம்? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த அந்த அணுகுமுறையை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை கட்டமைப்பதற்காக வேண்டி எந்த மாதிரி எல்லாம் அவர்களிடத்திலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த நிகழ்வை நாம் என்றும் மனதில் நிலைநிறுத்த வேண்டும். அந்த அம்மாட்ட சொன்னாங்க, சரிம்மா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வர்றாருன்னு சொன்னா, அவர் உங்க வீட்டுக்கு ரிஸ்க் கொண்டு வர்றார். உங்க வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வர்றாருன்னு சொன்னா சும்மா வர்றதில்லை, உங்களுக்காக வேண்டி ரிஸ்கை அவர் கொண்டு வருகிறார். சாப்பிட்டு போகும்போது உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் எடுத்து கொண்டு போகிறார். இப்ப சொல்லுமா, என்ன செய்யலாம்? அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்த்தாங்க. அந்த அம்மா உடனே எதுவும் பதில் சொல்ல முடியும்? இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதா? ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வருவதின் மூலமாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு வர்ற விருந்தினரை நீங்க வெறுக்காதீங்க, அது பாக்கியமாக கருதுங்கள். அவரின் மூலமாக அவருடைய ரிஜிக்கையும் கொண்டு வர்றாரு, உங்களுக்கு ரிஜிக்கை சேர்த்தி கொண்டு வர்றாரு. போகும்போது நாம் செய்த சிறு சிறு பாவங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு போகிறார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க அணுகிய முறை பாருங்க, எவ்வளவு அழகான அணுகுமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நேரத்தில் மஸ்ஜிது நபவியில ஒரு கிராமவாசி வருகிறார். ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தவர் டக்குன்னு பள்ளிவாசல் வாசல் முன்னாடி கட்டி போட்டார். அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம், அதிலே அபு உசாமா ரதியல்லாஹு தஆலா அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒட்டகம் பார்த்தா நல்லா கொழு கொழுன்னு இருக்குது. அவர் சொன்னார், ஏப்பா இந்த மாதிரி ஒட்டக கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு, பேசாமல் அறுத்தரலாம், பேச நினைச்சதுலாம் அறுத்து பிரியாணி ஓட்டரலாம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான நஷ்ட ஈட்டை கொடுத்துருவாங்க. இவங்களா பேசிக்கிறாங்க. அபு உஸாமா ரலியல்லாஹு தஆலா பிடிப்பா அந்த ஒட்டகத்தை பிடி இறக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் பிடிச்சி அறுத்துறாரு. அபு உஸாமா ரலியல்லாஹு தஆலான்னு போய் அறுத்துறாங்க. அந்த கிராமவாசி இதை பார்த்துட்டு, எங்கே போயிட்டு வந்தவர் பார்த்துட்டு அலற ஆரம்பிச்சிட்டார். யா ரசூலுல்லாஹ், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதிரி என்னுடைய ஒட்டகத்தை அறுத்துட்டாங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. சத்தம் போடணுன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருந்தவங்க வெளியே வந்தாங்க. யார் இப்படி செஞ்சது, ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அபு உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. அவங்க எங்கே அவங்க ஒரு வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு அவங்களுக்கு துணிச்சல் இல்லை, போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஒரு இடத்துல. ஒரு குழிக்குள் போய் அவர்கள் பதுங்கி கொண்டார்கள். கட்டை பலகை அங்கே கிடந்தது எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வந்து எது சொல்லிடுவாங்களோ, எது திட்டிடுவாங்களோ, ஏதாவது பேசிடுவாங்களோன்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க இருக்கிறத பார்க்குறாங்க. அங்கே அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இங்கே ஒளிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு. இங்கே அபு உஸாமா வரலையே, அபு உஸாமா இங்கே வரல அப்படின்னுட்டு இப்படி கை காமிக்கிறார், சைக்கின செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்றாங்க. பார்த்துப்போட்டு அபு உஸாமா வாங்க வெளியே வாங்கண்டாங்க. வெளியே அப்படி அகிலத்தின் ரசூல் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லதை மாத்திரம் சொல்லி தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் நன்மைக்காக அனுதினமும் ஒவ்வொரு சனமும் கவலை கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்களோன்னு இப்படி பயந்து நடுங்கிட்டே அபு உஸாமா வர்றார். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை பூர்த்தவர்களாக, புன்முறுவல் பூத்தவர்களாக அவர்களை ஆற தழுவிக்கிறாங்க, கட்டுப்பிடிச்சுக்கிறாங்க. வாங்க அபு உஸாமான்னு கூட்டிட்டு போய் அப்புறம் அந்த கிராமவாசிக்கு நஷ்ட ஈடு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஒரு கோபம் தருகின்ற ஒரு செயல், யாராச்சும் நம்ம அப்படி என்ன செய்வோங்க, அந்த கிராமவாசிக்கு தெரியும். நம்ம நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகிய அணுகுமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கண்டுக்கல, பெருசுபடுத்தல, ஒரு இதுல செஞ்சுட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு விட்டுட்டாங்க. யோசித்து பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய நடைமுறை, அழகிய அணுகுமுறை என்பது அவ்வளவு அற்புதமானது. நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது, நாம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டியது. சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதிம், அவங்கள்ட்ட ஹிதுமத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அவங்க அம்மா வந்து சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தாயார் வந்து என்ன சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என் பையன் சின்ன பையன், நீங்க இவனை வச்சுக்கிங்கன்ட்டாங்க, நீங்க இவரை வச்சு வளர்த்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பையனை 10 வயசு பையன், 7, 8, 9, 10 வயசுக்குள்ள இருக்கு, அவர்களை தன்னுடைய பொறுப்பில் வைத்துக் கொள்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் காதிமாக இருந்தேன், ஹிதுமத் பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து, நீ ஏன்பா இதை இப்படி செஞ்ச, ஏன் இப்படி செய்யலின்னு கேட்டதே இல்லைங்கிறாங்க. ஒரு அம்மா கொண்டாந்து ஒரு பையனை விட்டுட்டு போயிட்டா நம்ம என்ன செய்வோங்க, அந்த பையனை வச்சு என்னெல்லாம் செஞ்சுக்கலாம், எப்படிலாம் நம்ம ஆல்டிமேட் பண்ணிக்கலான்னு அப்படித்தான் யோசிப்போம். ஆனால் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறை பாருங்க, எவ்வளவு அழகான அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. 10 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் காதிமாக பணிவிடை செய்யக்கூடிய, பணிபுரியக்கூடியவனாக நான் இருந்தேன். ஆனால் ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து, இது எப்படிங்க சாத்தியம், ஏன் இதை செஞ்ச, நம்ம ஒரு கடையில் நம்ம வேலைக்காரங்கள்ட்ட ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கடிஞ்சுக்குவோம், எத்தனை தடவை நம்ம கோவிச்சுக்குவோம், எத்தனை தடவை அவங்களை திட்டிடுவோம். 10 வருஷம் ஒரு பையனை ஏன் செஞ்ச, ஏன் செய்யலைன்னு கேட்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறதுன்னு சொன்னா, அவர்கள் தான் மாமனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகா புனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பாருங்க, அவங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் சின்ன பையனா இருப்பேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லுவாங்க, கடையில் போய் இது போய் வாங்கிட்டு வாப்பா, கடையில் போய் இது போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. நான் அப்படி வெளியே வருவேன், வெளியே வந்து விளையாட்டு பையன், அங்கே பார்த்தா ஏதாச்சும் வேடிக்கை நடந்துட்டு இருக்கேன், அங்கே போய் நான் பாட்டுக்கு நின்றுக்குவேன். யார் சொல்றாங்க, சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. நான் போய் எப்படி என்ன செய்வேன், வேடிக்கை பார்த்துட்டு நின்றுக்குவேன், அவங்க சொல்லி விட்டதெல்லாம் மறந்துடுவேன். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் வருவாங்க.
என்னை பார்ப்பார்கள், என்னை பார்ப்பார்கள், என்னை பார்த்து சிரித்து விட்டு போய்விடுவார்கள், என்னை பார்த்து சிரித்து விட்டு போய்விடுவார்கள். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஏடா உன்னை வேலைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிற, நீங்க வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா, அங்கனே பிடிச்சி 2 சாத்து. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை எப்படி இருந்தது? நாதாக்கள், ஞானிகள், மகான்கள், இறைநேசம் பெற்ற வலிமார்கள் சொல்லுகிறார்கள், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனோடு அவர்கள் ஐக்கியமாக இருந்ததால், அல்லாஹ்வுடைய ஐனோடு அவர்கள் ஐக்கியமாக இருந்ததால் ஒரு விஷயம் தானாக சுயமாக நடக்க முடியாது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அங்க நிக்க வச்சிருக்கிறது அல்லாஹ் தான் நிக்க வச்சிருக்கிறான். நம்ம சொன்னதை மறந்துட்டு அங்க வேடிக்கை பார்க்க வைக்கிறது யாரு? அல்லாஹ் தான் வச்சிட்டு இருக்கிறான். எந்நேரமும் அல்லாஹ்வின் செயல்களை பொருந்தி வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொருந்தி வாழ்வதற்காக ஒரு சமூகத்தை உருவாக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது மாதிரி அணுகுமுறை என்பது சாதாரணமானதா? ஒரு காட்டரபி வர்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான சந்திப்புகள், முரடர்கள் வந்திருக்கிறார்கள், மோசமானவர்கள் வந்திருக்கிறார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்கின்ற துடிப்போடு வந்தவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் சாதாரணமாக நாம் எண்ணுவது கூட பாவம். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்திற்கு சொந்தக்காரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு கிராமவாசி காட்டரபி ஒருத்தர் வர்றார், வந்து யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நீங்க தான் நபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களாமா? நாங்கள் வணங்குகின்ற சிலைகள் தெய்வங்களை எல்லாம் இல்லைன்னு சொல்லி போட்டு ஒரே இறைவன் அல்லாஹ் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களாமா? ஆமாப்பா, என்ன விஷயம்? நீங்க சொல்வது உண்மையாக இருந்தால், நீங்கள் சொல்வதுதான் சத்தியமானதாக இருந்தால், இப்ப நான் சொல்ற வேலையை நீங்க செய்யணும். ஒரு பெருங்கொண்ட தலைவரிடத்துல, ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய தலைவரிடத்துல வந்து ஒரு காட்டரபி இப்படி சாதாரணமா பேசுறாரு. நம்ம ஆளுகள் ஒரு சின்ன கட்சி தலைவரை போய் சந்திக்கிறதுனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம். பக்கத்தில் இருக்கவங்களாம் துரத்தி விட்டுருவாங்க, என்னப்பா என்ன வந்து பேசிட்டு இருக்கிற, தலைவர்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக கேட்கிறார்கள், என்ன விஷயம்? இப்ப நான் சொல்றதை நீங்க செய்யணுங்கிறார் அந்த காட்டரபி. என்ன செய்யணும் சொல்லுங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியோடு அன்போடு அவர்களிடத்தில் கேட்டாங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. யா ரசூலல்லாஹ், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ உங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மரம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மரத்தை அப்படியே வேரோடு புடுங்க செய்து அது உங்களிடத்திலே வந்து சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மறுபடியும் அது திரும்பி போயிடணும். திரும்பி போய் பழைய மாதிரி இருந்த மாதிரி அது இருந்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வேணா நான் உங்களை என்ன செய்யறேன், அல்லாஹ்வுடைய ரசூலாக நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அந்த காட்டரபி சொல்றார். அல்லாஹ்வை ஏத்துக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு கருத்து பூர்வமாக, அறிவு ரீதியாக, அறிவுபூர்வமாக ஏதாவது ஒரு விவாதம் ஒரு அந்த மாதிரி சொன்னா நம்ம ஏத்துக்கலாம். இவர் சம்பந்தம் இல்லாம என்ன சொல்றாருங்க பாத்தீங்களா, ஏத்தாப்புல ஒரு மரம் இருக்குது, பெரிய ஒரு ஆலமரம் அங்கே இருந்தது, பெரிய ஒரு மரம் அங்க இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த மரம் தன்னை அங்கிருந்து அப்படியே புடுங்கி கொண்டு உங்களிடத்தில் வந்து, சும்மா வந்தா பரவாயில்ல, வந்து என்ன சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்ன்னு உங்கள்கிட்ட சலாம் சொல்லணும். சொல்லிட்டு அதோட நிக்க கூட மீண்டும் பழைய மாதிரி அங்க போய் இருந்துக்கணும். இப்படி வந்து ஒருத்தர் கேட்டா நம்ம என்ன செய்வோம்? இருக்கிற டென்ஷன்ல, இருக்கிற பல வேலைகள்ல எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை வேலைகள். நாமளா இருந்த போப்பா அதெல்லாம் செய்ய முடியாது, போப்பா நீ ஏத்துக்க பரவாயில்ல போ. ஒரு நபர் கூட, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒருவர் கூட நரகவாசியாக ஆகிவிடக்கூடாது. என்ன கருணையான நபி! நாம அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவுக்கு நாம மஹப்பத்தும் நேசமும் இஷ்கும் நாம வச்சிருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அதனால்தான் அன்பான பெருமக்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து விளங்கியவர்கள் சொன்னார்கள். வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய ஹஜரத் பெருந்தகை
ஞானம் பெற்ற பெருந்தகை மர்ஹூம் பிஎஸ்பி ஜெயினுல் ஆபிதீன் பாக்கவி ஹஜரத் கபிலா அல்லாஹ் அவர்களுடைய கபரை நூறாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானார். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா என்பது அதுதான். என்ன சொன்னாங்க? இரண்டாம் கலிமா எப்படிமா ஓதுவோம் நாம? இரண்டாம் கலிமாவை ஓதுகின்ற பொழுது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், அஷ்ஹது நான் சாட்சி கூறுகிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த நிலையிலே, அந்த அந்தஸ்திலே, வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. இதுதான் அல்லாஹுவை குறித்து இரண்டாம் கலிமாவிலே நாம் ஓதுகின்ற கலிமா. ஹஜ்ரத் பெருந்தகை சொன்னார்கள், வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். வஹ்தஹு லா ஷரீக லஹு அவர்கள் தன்னிகரற்றவர்கள், அவர்களுக்கு இணையாக யாரும் வர முடியாது, அவர்கள் தனித்தவர்கள், லா ஷரீக லஹு அவர்களுக்கு இணையாக யாரும் வர முடியாது, சிந்திக்க முடியாது, யோசிக்க முடியாது. இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து உண்டான அகீதா இதுதான். அப்ப அந்த காட்டு ரபிட்ட சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான்லாம் சொல்ல வேணாம்ப்பா, நீ நேரம் அந்த மரத்திட்ட போய் நான் சொன்னதாக சொல்லு, நான் சொன்னதாக சொல்லு, அந்த மரம் வருண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவர் போய், அவருக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லை, டக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு நேராக போனார், போய் அந்த மரத்தில் இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை கூப்பிடுறாங்க. அந்த மரம் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கசீதத்துல் புர்தாவிலே இதை மிக அழகாக எழுதுகிறார்கள். அந்த மரம் எப்படி வந்தது? தன்னுடைய வேரோடு அப்படியே பிடுங்கி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சலாம் சொன்னது அவர் பார்த்தார், அங்கே இருந்தவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் அசைவுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமும் இயங்குவதற்கு தயாராக இருந்தது. எல்லாமும் அவர்களுடைய அசைவுக்கு அசைவதற்கு தயாராக இருந்தது. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன இப்படி சொல்றாங்க? இப்படிலாம் சொல்லலாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன்பர்களே, அன்பானவர்களே, நான் சொன்னதல்ல, எல்லாம் மகான்கள் சொன்னது, இமாம்கள் சொன்னது, முஹத்திஸீன்கள் சொன்னது, முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அகமையும் இன்னும் எவ்வளவு இருக்கிறது, அதையெல்லாம் சொல்ல முடியாது. சில விஷயங்களை சொல்ல முடியாது, அது சிர்ரானது, ரகசியமானது. ஷைഖ்னா இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா, முஹையீத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஒருவன் விளங்குவதை விட முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை விளங்குவது கடினம் என்கிறார்கள் முஹையீத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு. அவ்வளவு தன்னில் கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அப்போ வந்து அதே மாதிரி சலாம் சொன்னவொன்னு அவர் அப்படி விக்கிச்சு போயிட்டார். அதே மாதிரி திரும்பி போய் பழைய இடத்துல அதே மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் இதை மந்திரம் போட்டு பண்றதல்ல. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னால் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கிறது, நுபுவத்துக்கு முன்னால் அவர்களுடைய அழகிய நடைமுறை என்பது எப்படி இருந்தது, அழகிய அணுகுமுறை என்பது எப்படி இருந்தது. மக்காங்கிறது ஒரு பிரபலமான ஊர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மக்கா என்னங்க ரொம்ப பிரபலமான ஊர். அப்பவும் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அந்த ஹஜ்ஜு வேற மாதிரி இருந்துச்சு. பெரிய சந்தை கூடும். அந்த சந்தையில எல்லா நாட்டினுடைய ஊரினுடைய மக்கள்லாம் வந்து என்ன செய்ய, வியாபாரிகள் வந்து கடை போடுவாங்க, வியாபாரம் பண்ற மாதிரி. இப்ப இங்க சந்தையில போடுற மாதிரி கடை போடுவாங்க. அதுல ஒரு ஆள் கொண்டு வந்து, ஒரு யூதர் கொண்டு வந்து ஒரு கடை போட்டிருந்தார். நல்ல அழகழகான ஜாமானங்கள், எல்லாம் கிடைப்பதற்கரிய ஜாமானங்கள், இல்லை பல நாடுகளில் சேகரித்து அவர் ஒரு கடை கொண்டாந்து போட்டிருந்தார். அப்போ அபூ ஜஹில்
அவன் வந்து அப்படியே அந்த பக்கம் வந்தான். அவர் தான் ஊர் தலைவர். அபூஜஹில் தான் என்னங்க ஊர் தலைவர். அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுங்களா? அபூஜஹிலுடைய ஒரிஜினல் பேர் அபுல் ஹக்கம். என்ன? அறிவாளியின் தந்தை, அறிவின் தந்தை. அப்படி அவரே நினைச்சுக்குவார். அவரே நினைச்சுக்கிட்டு அவரே வச்சுக்கிட்டார். அந்த யூதன்ட்ட வந்து என்ன செஞ்சாரு, அழகான ஒரு ரோம நாட்டை சேர்ந்த ஒரு பொருள் இருந்துச்சு. அந்த பொருளை தூக்கிட்டு இது எவ்வளவுன்னு கேட்டார். அவன் ஒரு விலை சொன்னான். அந்த யூதர் ஒரு விலை சொன்னார். என்னப்பா இதுக்கு போய் இவ்வளோ கேட்குற? இல்லைங்க, இது ரொம்ப அபூர்வமான பொருள், நான் சிரமப்பட்டு இதை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இதுக்கு விலையே சொல்ல முடியாது, நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் இந்த விலைன்னு சொல்கிறேன். அப்போ அவன் என்ன செஞ்சான், சும்மா இருப்பா, இல்லை நாங்களே பார்க்காததா, அதெல்லாம் காசுலாம் தர முடியாது, நீ என்ன செய்வே செஞ்சுக்கன்ட்டு என்ன செஞ்சிட்டான், அபூஜஹில் அந்த பொருளை கொண்டுக்கிட்டு போயிட்டான். இவர் அங்கே இங்கேன்னு போய் சொல்கிறார், பரிதவிக்கிறார். ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருள். பக்கத்தில் இருக்கிற வியாபாரிகள்கிட்ட அந்த ஊருக்காரங்க அங்கே இங்கெல்லாம் போய் சொல்கிறார். சொன்னால் எல்லாரும் பயந்துக்கிறாங்க. யாருப்பா? அபூஜஹிலா, அபுல் ஹக்கமா? ஐயோ, அவன்கிட்ட பேச முடியாது, அவன்கிட்ட யாரும் போய் நியாயம் பேச முடியாது. நம்ம சும்மா ஒரு வழக்கில் சொல்லுவோம்ல, மனுஷன் பேசுவானா அவன்கிட்ட, வழக்கில் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி என்னங்க, எல்லாரும் பயந்துக்கிறாங்க. அப்போ அவர் அழுக ஆரம்பிச்சார். இவ்வளவு விலை மதிக்க முடியாத பொருளை இப்படி அநியாயமாக ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டான், யாருமே வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, யாருமே வந்து அவன்கிட்ட அதுக்கு உண்டான தொகையை வாங்கி தர மாட்டேங்கிறாங்களே, யாரை போய் நாம் கேட்டால் இது கிடைக்கும்? அழுதுகிட்டே அப்படி போறாரு. ஒருத்தர் சொல்றாரு, இதுக்கு ஒரே ஒரு ஆள் இருக்கிறாரு, முஹம்மதுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நுபுவத்துக்கு முன்னால் நடந்தது. அவரை போய் பாரு, அவரு பேச்சுக்கு அவன் கட்டுப்படுவான். உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றார். இப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய அணுகுமுறை, முன்பின் தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹி. அநியாயம் நடந்திருக்கிறது, அநியாயம் ஒருவன் செய்திருக்கிறான், அது அந்த அநியாயத்தை நாம் நீக்கி வைக்க வேண்டும், உரிய நியாயத்தை நாம் இவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா அபூஜஹில் வீட்டுக்கு போனாங்க. வீட்டு கதவு சாத்தி இருந்துச்சு. அந்த யூதரை விட்டு கதவை தட்ட சொன்னாங்க. கதவை தட்டின யார் வந்திருக்கிறதுன்னு கேட்க அதிகாரமாக கேட்ட, தெரியும் பிரச்சனை வரும், எடுத்துட்டு வந்துட்டோம், பின்னாடியே பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரியும். யார் வந்திருக்கிறதுன்னு கேட்டான். அப்போ உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, நான் முகம்மது வந்திருக்கிறேன் அப்படின்னு. உடனே அவனுக்கு என்னாச்சுன்னு இது திடீர்னு டபால் கதவை திறந்துட்டு, வாங்க வாங்க, என்ன விஷயம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். பதறி போய் கேட்க ஆரம்பித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏப்பா அவன் பொருளை எடுத்துட்டு வந்துட்டியாம, நீ அநியாயமான முறையில் ஒரு காசு கூட கொடுக்காம அவனுடைய பொருளை எடுத்துட்டு வந்துட்டியாமா, இது நியாயம் இல்லை. இல்லை, நீ ஊர் தலைவனாக இருக்கிற, ஊரில் பெரிய ஆளாக இருக்கிற, நீ இப்படி ஒரு வேலையை செய்யலாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுவரை அதிகாரமாக பேசியவன், மிக மோசமாக பேசியவன், அப்படி பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி இருங்கிறார் சொல்லா அப்படின்னு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே போய் அந்த பொருளை எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டான் அந்த யூதர்கிட்ட. அந்த யூதர் வாங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்தோஷப்பட்டு போயிட்டார். அவருடைய அணுகுமுறை பாரு. உடனே அபூஜஹில் உள்ளே வந்தவுடனே மனைவி கேட்டாங்க, என்னையா நீ எப்படிப்பட்ட ஆள், எவ்வளவு பெரிய ஆள் நீ? சொல்லுவாங்களேங்க, வெளியில் புலி வீட்டில் எலி அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி, என்னப்பா நீ பெரிய ஆளாச்சே, நீ உன் கண்ணில் பட்டா அவன் அவ்வளோதான் காலி ஆயிடுவான், முகம்மதுக்கு இப்படி பயந்துக்கிற? அவர் வந்து கேட்ட உடனே இப்படி பயந்து உடனே பொருளை வீட்டுக்குள்ளிருந்து நீ எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டியே, என்ன காரணம்? அபூஜஹில் சொன்னான், அந்த அபுல் ஹக்கம் சொன்னான், அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதை நான் பார்த்த மாதிரி நீ பார்த்திருந்தால் இந்த இடத்தில் நீ இறந்து போயிருப்பாய் என்று சொன்னார். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நேரத்தில் நான் எப்படி பார்த்தேனோ அது மாதிரி நீ பார்த்திருந்தா இந்த இடத்துல ஒரு ரூஹு போயிருக்கும். அவர்களுடைய 2 புஜங்களிலும் 2 சிங்கங்கள் இருந்து கொண்டிருந்தது. நான் ஏதாச்சும் வாயை திறந்திருந்து 2 என் மேல பாஞ்சு என்ன செஞ்சிடும், ஆளை காலி பண்ணி. இது முடியுமா முடியாதா? முடியும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அனைத்தையும் நிகழ்த்தி காட்டியவர்கள் தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரிடத்திலே மரம் பேசியது, ஒட்டகம் பேசியது, கற்கள் பேசியது வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வருவது அவர்களுடைய அழகான அணுகுமுறை. எப்பவுமே அணுகுமுறை அழகா இருந்தா எல்லாவற்றையும் சாதித்து விடலாம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சாதித்தார்கள். ஆனால் அதற்காக வேண்டி அவர்கள் ஏமாளியா? ஏமாளி இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்க குணமாக நடந்துக்குவாங்க, அன்பாக நடந்துக்குவாங்க. அப்போ சில பேர் சொல்ல அவன் ஒரு என்னது பொழைக்க தெரியாதவன்பான்னு சொல்லுவான். அன்பாக நடந்து கொண்டால், பிரியமாக நேசமாக ஒரு நல்ல அணுகுமுறையாக நடந்துக்கிட்டா அவனை பார்த்து என்ன சொல்லுவான்? அவன் பொழைக்க தெரியாதவன்ட்டு, அவனை போய் ஏமாத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்படி அல்ல. அவர்கள் அழகிய நடைமுறைக்கு அணுகுமுறைக்கு சொந்தக்காரர்கள் தான். ஆனால் அவர்களுடைய நடைமுறை எப்படி இருந்தது? பத்ர் போர்க்களம் முடிஞ்சு கைதிகள் எல்லாம் கைது பண்ணி கொண்டாந்து வச்சாச்சு. அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன செய்யலாம்? எல்லாம் வைரிகள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தவர்கள். நம்ம கையில கிடைச்சா என்ன செய்வோமுங்க? சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிடைச்சிருக்கிறானுங்க, எல்லாத்தையும் கதை என்கிட்ட விடுங்க, வாழ கொடுங்க, எல்லார் கதையும் முடிச்சிடுறேன்டாங்க சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் போற்றும் முத்தவர், இந்த உலகத்தின் கடைக்கோடி மனிதர் வரை கண்ணியமாக கருதக்கூடிய அந்த மகத்தான மாமனிதர் அந்த ஆலோசனையை ஏத்துக்கல. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல கேட்டாங்க, என்ன செய்யலாம்? யா ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லாம் எதிரிகள் தான், நமக்கு பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க, நம்ம மனம் நோகும்படி பல்வேறு விதமான விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவர்கள் தான் நம்ம சொந்தக்காரங்க. அதுல எல்லாம் சொந்தக்காரங்களா இருந்தாங்க. இவர்களுக்கு ஒரு கால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பின்னாடி இவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வைத்திருந்தா அதனால இவர்களை மன்னித்தரலான்னு சொன்னாங்க சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டுக்கும் மத்தியஸ்தமான ஒரு அணுகுமுறையை எடுத்தார்கள். மன்னிச்சாலும் தப்பு, கொலை செய்யவும் கூடாது. ரெண்டுக்கும் நடுமத்தியமாக இவர்களில் காசு இருப்பவர்கள் அதற்கான பிணை தொகையை கட்ட வேண்டும். பிணை தொகை கட்டிட்டா அவங்க விடுதலை. காசு இல்லாதவங்க என்ன செய்யறது? அவர்கள் கல்வி கற்றிருந்தால் அன்சாரி தோழர்களிடத்தில் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த பத்ர் சஹாபாக்கள் யார் படிப்பறிவில்லாதவர்கள், கல்வறிவில்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அந்த பிணையாக அதை வைத்து அவர் விடுதலையாகிக் கொள்ளலாம். இது எங்கே நடக்கிறது, எப்படி நடக்கிறது? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் பத்ர் போர்க்களம் வெறும் 313 பேர்களை கொண்ட ஒரு சமூகம் உலகம் பார்த்து வியக்கின்ற மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அந்த நேரத்தில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிரிகளிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட அணுகுமுறை. அதுல ஒருத்தர் அபு இஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவர் வந்தார், அப்படி நைஸா ரசூலுல்லாஹ் வந்தார். வந்தால் ஒரு கவிஞர், ஷாயர் வந்து நைஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை, என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசும் இல்லை, எனக்கு வந்து அவ்வளவு சரியா இதாகவும் தெரியாது, எனக்கு நிறைய குழந்தைகள், பெண் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, அதனால நீங்க மனசு வச்சு என்னை நீங்க மன்னிச்சு விட்டுறணும், நீங்க மனசு வச்சு என்ன செஞ்சிடணும், மன்னிச்சு விட்டு, நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாடல் மாதிரி பாடி. பொதுவாகவே அரபிகள்கிட்ட அவங்க பாட்டு மாதிரி பாடினாங்கன்னா அவங்க அப்படி அந்த இதில் மயங்கிடுவாங்க. கவி என்பது அரபிகளிடத்திலே அப்படியான அவர்களிடத்தில் ஒரு மயக்கம் இருந்தது கவியில. அன்பானவர்கள், அந்த மாதிரி அந்த அபு இஸ்ஸா என்ன செய்யறேன், அப்படி ஒரு இது பண்ணி சொல்றேன். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி உன்னை மன்னிக்கிறதுன்னு சொன்னா சும்மா மன்னிக்க முடியாது, காசு இல்லைன்னு சொல்ற, சரி அதையும் பிரச்சனை இல்லை, உனக்கு பெண் குழந்தைகள் நிறைய இருக்குது அதை பார்க்கணும்னு வேற சொல்ற. பத்ர் போர்க்களத்தில் கைதியாக பிடிக்கப்பட்டவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறை இது ரெண்டுமே ஒன்று இல்லைங்கிற. சரி, இப்ப ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை தெரியுமா? இனி நீ எதிரிகளோடு சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக எதுவும் நீ செய்யக்கூடாது. மக்காவுக்கு நீ போயிடலாம், ஆனா எதிரிகளோடு, காபிர்களோடு சேர்ந்து கொண்டு இனி முஸ்லிம்களை தாக்குவதற்கோ சதித்திட்டம் தீட்டுவதற்கோ அந்த மாதிரி வேலையிலெல்லாம் நீ ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனையோடு அந்த அபு இஸ்ஸாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செஞ்சிடறாங்க. அவன் போனான் மக்காவுக்கு போய் அப்படி கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு அடுத்து கொஞ்ச நாள்லயே உஹது போர் வந்தது.
உஹது போர் வந்தது. உஹது போரிலே பெரிய முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. அந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும். அந்த உஹது போர்க்களத்திலும் அந்த அபு இஸ்ஸா என்ன செஞ்சான்னா, காஃபிர்களுடைய இதில் அவன் இருந்தான், முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தான். அவனுடைய கெட்ட நேரம் பாருங்க. அதே மாதிரி பிணை கைதியாக மறுபடியும் மாட்டிக்கிட்டான். பிணை கைதியாக மறுபடியும் மாட்டிக்கிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நினச்சிக்கிட்டான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையே உருவானவங்க, இந்த தடவை அதை இதை எதாவது ஸ்கோக் மார்க் பண்ணி இந்த தடவை நாம் அவங்கள்ட்ட இருந்து விடுதலை ஆகிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அபு இஸ்ஸா அதே மாதிரி தந்திரமாக பல மாதிரி பேசினான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்தின் குரலாக, நியாயத்தின் குரலாக இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் இது போன்ற அற்புதமான ஒரு வழியை யாரும் காட்ட முடியாது என்பதற்கு முன்னுதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய தீர்ப்பை சொன்னார். எப்ப நான் போன தடவை உனக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சேன், எதை காரணமாக வச்சு நான் உன்னை விடுதலை செஞ்சேன், ஆனால் நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிற? ஒரு மூமின் 2 முறை கொட்டப்பட மாட்டான், ஒரு மூமின் 2 முறை ஏமாற மாட்டான். அதனால இந்த இவன் என்ன செய்யுங்க, கத்தல் செஞ்சிருங்கன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய அணுகுமுறை என்பது மிக நேர்த்தியானது, மிக அழகானது, மிக அற்புதமானது. இந்த உலகத்தில் யாரும் செய்து காட்ட முடியாது. அதனால் தான் உலகத்தின் தலைவர்களெல்லாம் வியந்து போற்றுகிறார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியந்து போற்றுகிறார்கள். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்வேன். அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் நம் குடும்பத்தில், நம் வியாபாரத்தில். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் எவ்வளவு அழகாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதில் நாம் கொஞ்சமாவது நடந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்தால் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை நாம் பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகம்? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது முதல்ல மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக அந்த தவாப் செஞ்சுட்டு அந்த காபத்துல்லாவுக்குள்ளே போய் 2 ரக்காத் தொழுகணும் அப்படிங்கிறதுக்காக அபூ தல்ஹா அப்படின்னு ஒரு நபர், அந்த மக்காவுனுடைய கேட் கீப்பர், நாம் பார்க்கின்ற இந்த மக்காவுனுடைய அந்த பூட்டு சாவி வச்சிருக்கிற கேட் கீப்பர் அவர் தான் அபூ தல்ஹா. அவங்கள்ட்ட சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தல்ஹாவை கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க, நான் போய் தொழுதுக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், அப்படிலாம் தர முடியாது, நீங்கள் கேட்டால் உடனே கொடுத்துட முடியுமா? நீங்கள் கேட்டால் கொடுத்துட முடியுமா? அப்படிலாம் தர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ 2 ரக்காத் தொழுகிறதுக்கு தான் நான் கேட்குறேன், 2 ரக்காத் தொழுவதற்காகத்தான் நான் கேட்கிறேன் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு நளினமாக சொல்றாங்க. அப்போ அபூ தல்ஹா சொல்றாரு, அப்படிலாம் தர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தல்ஹா நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நீங்கள் இருக்கின்ற இடத்தில் நான் இருப்பேன், நான் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். எந்த சாவி இன்று உங்கள் கையில் இருக்கிறதோ அந்த சாவி என் கைக்கு வரும். அப்படி ஒரு நாள் வரும் பொழுது அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவிடத்திலே சொன்னார். அப்ப அந்த அபூ தல்ஹா சொன்னாரு, அப்படி ஒரு கால் வந்தால் வயலக்க எனக்கு நாசம் உண்டாகட்டும், அப்படி ஒரு கால் அந்த ஒரு நேரம் வந்தால் நான் இறந்து போய் விடுவேன், அன்று நான் ஹயாத்தாக இருப்பதை விட நான் இறந்து போய் விடுவேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அபூ தல்ஹா சவாலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசினார். ஃபத்தஹ் மக்கா, அல்லாஹ் மக்காவுடைய வெற்றியை கொடுத்துட்டான். முஸ்லிம்களுடைய படை மக்காவுக்குள் நுழைகின்றது. நேராக உள்ள வந்தாங்க, ஹரத்துக்கு தான் வந்தாங்க. அந்த பெருங்கொண்ட படை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஞ்சித்தவர்கள், அவர்களை தூசியவர்கள், பேசியவர்கள், சொல்லனா துன்பங்கள் கொடுத்தவர்கள், மிகப்பெரிய தொல்லைகளை தந்தவர்லாம் அப்படி வீட்டுக்குள்ள அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். என்ன நடக்குமோ? மக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய போறாங்க, என்னெல்லாம் பண்ணி இருக்கிறோம். ஒட்டக குடல், அந்த குடலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது அதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 20 கிலோ 25 கிலோ இருக்குங்க. அதை கொண்டு முதுகில் வைத்தார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்ற பாதைகளில் முற்களை வைத்தார்கள்.
கற்களை வைத்தார்கள், என்னென்ன கொடுமை செய்யணும் அத்தனையுமே செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வீடுகளுக்குள்ள அப்படி உட்கார்ந்து இருக்கிறான். மக்காவே வெற்றி ஆயிருச்சு, என்ன நடக்க போகுது, ஒரு தலைவர் எப்படி நடந்து கொள்வார்? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரா வந்தாங்க, தவாஃப் செஞ்சாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க, எல்லா சஹாபாக்களும் தொழுதாங்க, மேலே ஏறி நின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஅபத்துல்லாஹ்வுடைய அந்த வாசலிலே நின்று கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், யா அஹ்ல அரப், ஓ அரபு மக்களே, உங்களுக்கு சுபசோபனம், இந்த நாளில் நீங்கள் எல்லோரும் மன்னிக்கப்படுகிறீர்கள். அன்பானவர்களை, அரசியலை உருவாக்கியவர்கள், பெரும் மன்னர்களாக, அரசர்களாக, அரசியல்வாதிகளாக இந்த உலகத்தில் வலம் வந்தவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வை பார்த்து நெகிழ்ச்சி அடைகிறார்கள். அணுகுமுறையில் இப்படி ஒரு மாபெரும் தலைவனா, பழிவாங்குவதற்கு எல்லாமும் இருந்து இன்று பொது மன்னிப்பு என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அழகிய அணுகுமுறை! நாம் அதை வாழ்வில் கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா? கொஞ்சம் யோசியுங்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அழகிய நடைமுறையை நாம் கொண்டு வருமா வேண்டாமா? இப்ப சாவி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருக்கு. அபூ தல்ஹாவை தேடுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே அந்த அபூ தல்ஹா? அவ்வளவு வீரா பேசினாலும் பார்த்துக்கலான்னு சொன்னால், அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் நான் இறந்து போவேன் என்று சொன்னால் அவர் முன்னாடி வருவாருங்களா? அவர் எங்கேயோ கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்னு நடுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை பாருங்கள். உடனே என்ன செஞ்சாங்க? சாவி, காபாவுடைய சாவி எவ்வளவு பரக்கத்தானது, எவ்வளவு அற்புதமானது. அந்த பொறுப்பு ஒருத்தருக்கு வர்றதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பெருமை அது. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரும் கொண்ட அஷரத்துல் முபஷ்ஷரா எல்லா சஹாபாக்களும் சாவி நம்ம கைக்கு வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய அணுகுமுறை. கூப்பிடுங்கள் அபூ தல்ஹாவை என்றார். அபூ தல்ஹா நடுங்கி கொண்டு வருகிறார். சாவியை கையில் கொடுத்தார்கள். யா அபூ தல்ஹா, இன்றிலிருந்து கியாமத்து வரை உங்களுடைய குடும்பத்திற்கு தான் இந்த சாவியின் பொறுப்பு. இந்த சாவியின் பொறுப்பை உங்களிடம் இருந்து யார் பறிக்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். உங்களுடைய கரத்திலிருந்து இந்த சாவியை யார் பறிக்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். அன்பானவர்களே, சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அங்கேயே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரம் பிடித்து, யா ரசூலல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கலிமாவை மொழிந்து அந்த பெருமகன் பெருவகை கொண்டார் என்றால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய அணுகுமுறை. இன்னைக்கும் சவுதி அரசாங்கம் அவருடைய குடும்பத்தில் போய் சாவி வாங்குன்னு அது திறக்க முடியும். சமீபத்தில் கூட அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த பாரம்பரியத்தை சேர்ந்த ஒருத்தவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. எவ்வளவு உண்மைகள்! அன்பான பெருமக்களே, நாம் சொல்ல வருவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கெல்லாம் பாக்கியம் தந்தரல் உருவானாக. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக கனவிலும் நினைவிலும் நினைத்து எந்நேரமும் அவர்களுடைய ஸலவாத்துகளை இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே எவ்வளவு அதிகமாக ஓதினால், பன்னூல் ஆசிரியர் அப்துர் ரஹீம் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதெல்லாம் நம்ம வாங்கி படிக்கணும். ஸலவாத்து எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு அற்புதமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலவாத்தின் நற்பயன்கள் ஒரு சின்ன புக்கு தான். உங்களுக்குலாம் தெரியும், எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் பன்னூல் ஆசிரியர். அதை வாங்கி படிச்சு பாருங்க. நம் வாழ்க்கையின் அத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்துக்கும், உடல் நோய் எல்லாத்துக்குமான மருந்து ஸலவாத்தில் இருக்கிறது. எவனோ சொல்றதையெல்லாம் நம்ம கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. அவெல்லாம் அதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறான். எங்களுடைய ஷேഖ்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு பச்சை மிளகா இருக்குது, அதை எடுத்து கடிச்சா என்ன செய்யும்? உரைக்கும். எத்தனை தடவை கடிச்சா உரைக்கும்? எத்தனை தடவை நீங்க கடிச்சிங்கனாலும் அத்தனை தடவைக்கு உரைக்கும். இல்லைங்க இந்த தடவை உரைக்காது, இனிக்கும் அப்படின்னு எடுத்து கடிச்சா யாருடைய முட்டாள்தனம்? நம்மளுடைய முட்டாள். வழிகேடர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை அன்பானவர்களே. அதற்கானவர்கள் அவர்கள். நமக்கு நிறைய வேலை இருக்கிறது.
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டிய, பிரியம் கொள்ள வேண்டிய, அவர்களின் அன்பை பெற வேண்டிய, அவர்களின் மஹப்பத்தை பெறுவதற்கான நிறைய வேலைகள் நமக்கு இருக்கிறது. அதை விட்டுட்டு நம்ம இதையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மஹப்பத்து கொண்டு இவ்வளவு சிறப்பாக இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்துவதற்கான பாக்கியம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனுமதி இல்லாமல் கிடைக்காது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனுமதி இருந்தால் அங்கே நடக்கும், அந்த மஜ்லிஸ் அங்கே நடக்கும். அப்படியான பாக்கியம் பெற்றவர்கள் இந்த பள்ளிவாசல் ஜமாத்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமது பொள்ளாச்சி நகரத்துடைய எல்லா மக்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மஹப்பத்து கொள்ளுகின்ற நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி சலாமை உரைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வாஹிரு தவானா.